புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஒரு கேள்வியோட தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போக போறோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இந்த கேள்வி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முதல்ல இந்த உலகம் முதல்ல தோன்றப்ப அங்க யார் இருந்தது முதல்ல? வெரி குட் பிரதர். யார் இருந்தா? பிதாவாகிய தேவன் இருந்தார். அடுத்தது யார் இருந்தார்? வெரி குட். பிதாவாகிய தேவன் வந்து யார் அங்க ஜனிப்பிக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஜனிப்பிக்கிறார். ஸோ இந்த படத்துல போறது எல்லாமே நல்லா கிளியரா கேளுங்க. ஸோ கேள்விகள் இருக்கு, அதுக்கு அதுதான். முதல்ல பிதாவாகிய தேவன் இருக்கார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜனிப்பிக்கிறார். சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் முதல்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறப்ப பிதாவாகிய தேவன் அங்க ஒரு விஷயத்த சொல்றார். என்ன விஷயம் சொல்றாருன்னா, மனுஷனை உண்டாக்கலாம். என்ன சொல்றார்? மனுஷனை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரட்சிப்பின் திட்டம், அதனால மனுஷனை உண்டாக்கலாம்ன்றார். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனுஷனை எப்படி உண்டாக்கலாம்? வெரி குட். அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? பிதாவாகிய தேவன் சொல்லியிருப்பார். சோ மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவை? என்னென்னலாம் தேவை? சோ இதெல்லாம் உருவாக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? மனுஷனை உருவாக்கணும். ஆனா மனுஷனைய உருவாக்கல, நல்லா கவனிங்க, இன்னும் உருவாக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? இவங்க பிளான் பண்றாங்க. அப்படின்னா பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, என்னென்னதான் உருவாக்கி இருப்பாரு? வானம், பூமி, நட்சத்திரம், அண்ட சராசரங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீர், அதுக்கப்புறம் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரா? உருவாக்கிட்ட பிறகு அங்க கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க மனுஷனை எப்படி உருவாக்குவீங்க அப்படின்னு அங்க ஒரு கேள்வி வரும்போது பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்டதும் தேவன் என்ன சொல்லிட்டாரு? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்துப்படி மனுஷனை உண்டாக்குவோம். நல்லா கவனிங்க, மனுஷனை உருவாக்கல, உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு என்னங்க இது? நமது சாயலாகவும் நமது ரூபத்துப்படின்னு அப்படின்னு என்ன? வெரி குட். தேவனுடைய குணலட்சணம் அவங்கள மாதிரியே, அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம உருவாக்கலாம். ஸோ குணலட்சணம் அப்படின்ற போது என்னதுங்க? அவங்க எப்படி பாவமே இல்லாம, பாருங்க, பாவமே இல்லாம அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா மனுஷனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்க சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் வந்து இதை சொல்றாரு. ஸோ இதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, பாருங்க, இது வந்து பைபிள் இல்லை, இது ஒரு இமேஜினேஷன் தான், இது ஒரு கற்பனை தான். அதுதான் நான் முன்னாடியே போட்டேன். இது ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். அதுக்கு தேவன் சில ஒரு விஷயங்கள் வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து இது வந்து கரெக்டா இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை தான். அதுக்கு தான் நான் வந்து இமேஜினேஷன் போட்டேன். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் பிதாவிடம். என்ன கேள்வி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாட் டு வி டு இஃப் சின்லெஸ் ஹியூமன் பீயிங் கம்மிங் எ சின்? அப்படின்னா பாவமே இல்லாம ஒரு மனுஷனை பாருங்க, அதுல போட்டிருப்பாங்க, பாவமே இல்லாம உருப்பட்ட மனுஷன் ஒருவேளை பாவம் பண்ணிட்டா என்ன பண்றது? உங்களுக்கு புரியுத கேள்வி? பிதாவாகிய தேவன் வந்து மனுஷனை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க சாயல் பெரிய உருவாக்குனாரு, பாவம் இல்லாத உருவாக்கணும்ட்டாரு. ஸோ பாவம் இல்லாத நம்ம உருவாக்கிட்டோமா, மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில இதுலாம் ரெடி பண்ணிட்டார். வானம், பூமி அப்படிலாம் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ண பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கேள்வி கேட்கிறார். பாவமே இல்லாம உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஒருவேளை அவன் பாவம் பண்ணிட்டானா, ஒருவேளை அவன் பாவம் பண்ணிட்டானா நாம என்ன பண்றது? பாருங்க, இன்னும் மனுஷனை உருவாக்கல, உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் யோசித்து வைக்கிறாங்க. அதுக்கு பிதாவாகிய தேவன் அதுக்கு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் படைச்சார்ல கிரியேஷன்ஸ், அவர் படைச்சார் இல்லையா? அவர் படைச்சார் இல்லையா? அவர் கிரியேஷன் என்னென்னலாம் படிச்சாரு, இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா அவன் முன்னாடி காட்டுவேன். அவர் சார்பா சொல்றாரு. அவர் சார்பா நான் என்ன பண்றேன்?
இந்த மாதிரி ஏசுகிச்சு கேட்டதும் ஏன் சார்பா என்ன பண்றேன்னா, நான் படிச்சேன் இல்லையா, படைப்புகள் படிச்சேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து காட்டுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் பாரு மாறாம எப்படி இருக்கோ, மாறாம எப்படி இருக்கோ அதே போல அவனும் இருப்பான் பாரு, எல்லாமே அப்படியே இருக்கு, ஆனா நம்ம மட்டும் தான் மாறிட்டோம் அப்படின்னு உணர்ந்துருவான். உணர்ந்து அவன் பாவத்திலிருந்து விதியாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், மனுஷன் முன்னாடி பூமியை காட்டுறார், அடுத்தது பாத்தீங்கன்னா வானத்தை காட்டுறார், அதுக்கப்புறம் தண்ணீரை காட்டுறார், அதுக்கப்புறம் வந்து அந்த மரம் செடிகள்லாம் காட்டுறார். ஸோ அதுக்கப்புறம் அதுல விளையக்கூடிய ஒரு சில பல வகைகளை காட்டுறார். அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்கள்லாம் காட்டுறார். ஸோ இதெல்லாம் அவன் பார்த்துட்டானா அவன் என்ன பண்ணுவான், இதை பார்த்துட்டு இது எல்லாமே மாறாம அப்படியே இருக்குது, ஆனா நம்ம மட்டும் தான் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் சர்வை இதை நான் காட்டுவேன்ற. புரிஞ்சிச்சிங்களா? இது வரையும் இதெல்லாம் நான் காட்டுவேன்ற. ஸோ அங்க இன்னொரு கேள்வி அங்க என்ன வருதுன்னா பாருங்க, கிறிஸ்து கேட்ட இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்ற பாக்கணும். இப்ப நான் போட போறேன் ஸ்லைட்ல. ஸோ அந்த ஸ்லைடை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஸோ ஆன்சர் என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க. நான் எப்ப சொல்லிட்டேன், இது வந்து ஒரு கற்பனை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும், அதனால தான் தேவன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை தான். பைபிள் இந்த மாதிரி இல்லை, ஒருவேளை இப்படிதான் இருந்திருக்கும் ஸோ அப்படின்னு நம்மளோட இமேஜினேஷன் தான். ஸோ இப்போ ஸ்லைடில் வந்து போட போகிறேன், சிஸ்டர் வந்து அதை படிக்க போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க, காதில் நல்லா வாங்குங்க. வாங்கிட்டு இதுக்கு பிதாவைக்கு தேவன் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருப்பார், இல்லை என்ன கேள்வி கேட்டிருப்பார், அதைத்தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட நான் வைக்க போகிறேன். ஸோ வாசிக்கலாம் சிஸ்டர். நாம் தெரிகிறோம், நினைக்கிறோம். நீங்கள் சொல்லுகிறபடி மனுஷனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர நீங்கள் காண்பித்த படைப்புகள் எதுவும் அவனை போல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கிறிஸ்து என்ன கேட்கிறாரு, தேவனே நீங்கள் படித்த படைப்புகள் எல்லாமே சரியா இருக்குது, கரெக்ட், இது எல்லாமே மனுஷன் பார்த்து அவன் தெரிஞ்சுடுவான், அவன் நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்றோம், புரியுதுங்களா? ஆனா மனுஷன் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர நீங்கள் காண்பித்த படைப்புகள் எதுவும் அவனை போல் இல்லையே. அங்க என்ன கேள்வி கேட்கிறாரு, நீங்க படிச்சது எல்லாமே ஓகே தான், அப்படிதான் இருக்கு, ஆனா அது எதுவுமே யார மாதிரி இல்லை, மனுஷன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கிறாரு. நெக்ஸ்ட் படிங்க சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கேட்ட இந்த கேள்வி சரியான கேள்வியா அல்லது தவறான கேள்வியா? சரியா? இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன்ல தான் இதை போட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா அவர் கேட்டிருப்பார் அப்படின்னு தான். ஏன்னா தேவனே நீங்க படிச்ச படைப்புகள் எதுவுமே அவங்க மாதிரி இல்லை, புரியுதுங்களா? இப்ப இதை காட்டோடனே அவங்க படிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஆமா, மனுஷன் வந்து பார்த்து திருந்தோம்னா யார மாதிரி இருக்கணும், அவன மாதிரியே ஒருத்தர் வந்து பூமிக்கு வரணும், வந்துதான் என்ன பண்ணணும், எப்படி நீங்க படிச்ச படைப்புகள் மாறாம அப்படியே இருக்கோ, பாவம் செய்யாம இருக்கோ, அதே மாதிரி ஒரு மனுஷன் பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டினால்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஸோ இது எல்லாம் புரிஞ்சிச்சா? இல்லை இன்னொரு வாட்டி சிஸ்டர் வாசிக்க சொல்லலாமா? புரிஞ்சிச்சா? அப்படின்னா இந்த ஒரு கேள்விக்கு பிதாவிக்கு தேவன் என்ன கேள்வி கேட்டிருப்பார், என்ன ஆன்சர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யாராவது ஒத்துக்கணும்? சொல்லுங்க சிஸ்டர். புரியல. ஓ, யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை தேவனிடத்தில் கேட்டதும் பிதாவுக்கு தேவன் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஸோ ரொம்ப கிளியரா எல்லாமே பக்காவா பதில் சொல்லிட்டீங்க. என்னன்னா ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஸோ இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு அவர் இப்படித்தான் பதில் சொல்லியிருப்பார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவர் கேட்டதும் பிதாவுக்கு என்ன சொல்றாரு, பின்பு யாரை நான் அனுப்புவேன். அது யார் நமது காரியமாக போவார் பாருங்க, நல்லா இதுக்கு கவனிக்கணும் நீங்க. ஏசு கிறிஸ்து, நீ தான்ப்பா இது கரெக்டான ஆளு, நீயே போயிட்டு என்ன பண்ண, நீ தானே கேட்ட கேள்வி, நீயே போயிட்டு என்ன பண்ண, இது நீ சரி செஞ்சப்பா அப்படின்னு தேவன் சொல்லல. நல்லா அங்க பாத்துங்க, வசனம் அப்படி இல்ல. யார் நமது காரியமா, அவரு அவங்க பையன் அனுப்பணும்னு ஒரு துளி கூட இஷ்டம் இல்ல. யார் நமது காரியமாக போவான்னு தான் அங்க கேக்குறாரு. கேட்டாரா? அதுக்கு ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கேன், என்ன அனுப்புங்க அப்படின்னா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவாகிய தேவன் சொல்லி அவங்க போகல, அவரே வாலண்டரியா சுயாதீனத்துல போறார். புரிஞ்சுச்சிங்களா? இதுதான் இந்த பாடத்தோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு தான் அதை முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்றோம். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம ஒரு சில கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க மனுஷனை படைக்கலாம்னு சொன்னாங்க. பாவம் இல்லாத மனுஷன் தான் வரணும்னாரு தேவன். அதுக்கு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார், பாவம் ஒருவேளை மனுஷன் பாவம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பிதாவாகிய தேவன், அதுக்கு நான் யாரப்பா அனுப்புவேன். அதுக்கு முன்னாடி அவர் படைத்த கிரியேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காட்டினார். இது எதுவும் மனுஷன் மாதிரி இல்லையப்பா அப்படின்னு சொல்றப்ப அங்க வந்து கிறிஸ்து வந்து சொல்றார், ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரு போனோம்னா அவர் மனுஷன் மாதிரியே போயிட்டு வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்றப்ப, நமது காரியமா யாருப்பா போவா அப்படின்னு சொல்றப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சுயமா அவரே அங்க போறார். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அவரு வாலண்டியர் என்ன பண்றாரு, அவரே அங்க போறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, மனுஷனை இன்னும் படைக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சு, படைக்கவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே பாருங்க யோசிச்சுட்டாங்களா, யாரு போனோம், இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா நம்ம அதுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இதைத்தான் பேதுரு சொல்றாரு. அப்பனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டது உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி. இதைத்தான் பேதுரு சொல்ற. அப்புறம் வாசிக்கலாம், 1 பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்ப முன்குறிக்கப்பட்டாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்டார். ஆனா அவர் வந்து எப்பதான், கடைசி காலம் இப்பதான் வந்து. புரியுதுங்களா? உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முன்குறிக்கப்பட்டாருங்க. ஆனா அவர் வந்தது கடைசி காலம் தான். இதுவே ரோமர் எழுதுல பாருங்க, கலாத்தியர்ல, கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனம். அப்பனா காலம் நிறைவேறின போது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அப்பதான் யார் வருவா, கிறிஸ்து வருவார். ஆனா அவர் முன்குறிக்கப்பட்டது எப்போ, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. ஆனா அவர் வெளிப்பட்டது எப்ப, இப்ப கடைசி காலத்துல தான். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மனுஷன் பாவம் பண்ணிட்டா உடனே கிறிஸ்து வரமாட்டார். எப்பதான் வருவாரு, அவருக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அப்பதான் எப்ப வரும்னா அவர் வருவார். புரிஞ்சுங்களா? தேவன் எப்போ வந்து அவர் போக சொல்றாரு அப்பதான் வருவார். உடனே நீ போய் பண்ணா அவர் போக மாட்டார். அவருக்குன்னு ஒரு காலம் வந்து இருக்கு, அந்த காலத்தை தான் அவர் வருவார். ஸோ அப்படி வந்தவர் தான் யாருன்னு பற்றியா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு கேள்விக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ கேள்வி என்னன்னா, அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வருவதற்கு முன்னாடியே அவர் எப்போ வரணும்னு ஒரு காலம் குறிக்கப்பட்டது, ஒரு பர்டிகுலர் காலம் இருந்தது. ஆனா அவர் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய இடத்துல யார் அவருடைய வேலையை செய்தது? லூசிபரா? கேள்விக்குள்ள போயிடலாம். கேள்வி நல்லா பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு, அதாவது அவர் வர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் காலம் இருந்தது. நல்லா யோசிங்க, பர்டிகுலர் காலம் இருந்தது. தேவன் உடனே அனுப்பல, ஒரு பர்டிகுலர் காலம் இருந்தது. ஆனா அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் தான் அவர் வந்தார். ஆனா அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி
அவரோட இடத்துல அவருடைய வேலையை யார் செய்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது. யார் யார் வந்து அவருடைய வேலையை செய்தது? யோவான் ஸ்நானகன் அவரோட வேலையை செஞ்சாரா? பாருங்க, இப்ப நான் ஒரு ஆன்சர் போடுறேன். அது உங்களுக்கே எப்படி தான் இருக்கும்? ஒரு சிறப்பா இருக்கும். லூசிபரா? லூசிபர் தான் அவரோட வேலையை வந்து செஞ்சிருந்தாரா? சரி சரி, ஓகே ஓகே. டைம் இல்லை பிரதர், வர என்ன சீக்கிரம் முடிய சொல்லிட்டாரு. நான் கேள்வி கேட்ட ரொம்ப நேரம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பாருங்களேன், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. நம்மளோட தலைப்பு ஆட்டுக்குட்டி தான். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய இடத்துல அவரோட சார்பா அவருடைய வேலையை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி தான். இதுதாங்க இதோட சிறப்பு. கரெக்டா தப்பா? கரெக்டா? கரெக்டா? வெரி குட் சிஸ்டர். அப்போ இயேசு கிறிஸ்து வரதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருந்ததுன்னா, அப்போ அவர் வரதுக்கு முன்னாடி அவருடைய இடத்துல இருந்து அவருடைய வேலையை செய்து யாருன்னா இந்த ஆட்டுக்குட்டி தான். எப்படி பிரதர் அப்படின்னு சொல்றப்ப இங்க பாருங்களேன், இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவலும் படிச்சார். அவங்க வந்து தப்பு பண்ணிட்டு அவங்க பாவத்தை மறைக்கிறதுக்கு அவங்க நிர்வாணியா இருக்காங்க தெரிஞ்சு என்ன பண்ணிட்டார், போயிட்டு அவங்க பாவத்தை மறைக்க போய் பின்னாடி ஒழிஞ்சிட்டாங்க. ஸோ தேவனுடைய சத்தம் கேட்டவங்க அவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டாங்க. நாங்க நிர்வாணியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒழிஞ்சிட்டாங்க. ஆனா அங்க பிதாவிக தேவன் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு மிருகத்தை அடிக்கிறார். இப்போ இதுக்கு வசனங்கள் இல்ல, நான் சொல்லிடுறேன், வசனங்கள் இல்ல. ஆனா அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு. அதோட தோலை தான் ட்ரெஸ்ஸா செஞ்சு யார் கொடுத்தாருன்னா ஆதாம் ஏவல் கொடுத்தார். அப்போ அங்க ஏதோ ஒரு மிருகம் அடிப்பட்டிருக்கு. அப்ப அது மிருகம் வந்து கண்டிப்பா ஆட்டுக்குட்டியா இருக்கும் அப்படின்றது நம்மளோட கருத்து. ஆனா இது பைபிள்ல எந்த வசனம் இல்லை. ஆனா அங்க ஒரு மிருகம் அடிப்பட்டிருக்கு, அது ஆட்டுக்குட்டியா தான் இருக்கணும்னு சொல்லி கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாத்துடைய பாவத்தை நீக்க முடியும். அப்போ ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை நீக்கணும்னா அது யார் தான் வரணும்? கிறிஸ்து தான் வரணும். ஏன்னா அவர் முன்னாடியே குறிக்கப்பட்டார். அதைத்தான் சொல்றாரு, உங்களோட பாவத்தை நீ மறைக்கணுமா, என் பையன் தான் வரணும். அதுக்கு தான் என்ன பண்ணாரு, அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சார். புரியுங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, காயின் ஆபேல். இவங்க 2 பேர் வராங்களா இல்லையா? வந்து 2 பேருமே வந்து பலியிட வராங்க, கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறது வராங்க, பலி சேர்த்துக்க வராங்க. பட் பாருங்க, காயினும் நல்ல விளைச்சல தான் எடுத்து வந்து கொடுத்தாரு. ஆபேல் அவரோட மந்தில இருந்த ஆட்டுக்குடி தந்தார். ஆனா இதுல எந்த பலி அங்க அங்கீகரிக்கப்பட்டது? ஆடுதான். தேவன் சொல்லிட்டார், சாத்தானுடைய பலி எனக்கு தேவையில்லை, என் பையனோட பலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் 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 கொடுத்தாதான் என்ன ஆகும், எனக்கு நிகராகும், அதுதான் சரியாகும். அதனாலதான் அங்க ஆபேலோட பலி அங்க அங்கீகரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா பிதாவுக்கு தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலி தான் ஒரு சரியான பலி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க ஆபேலோட பலி அங்க அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ இது ஆதாம் ஏவலோட சந்ததியை மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தேவ மனிதர்களுக்கு பார்த்தீங்களா? இப்ப நம்ம பழைய ஏற்பாடுல பாக்குறோம் இல்லையா, தேவ மனிதர்கள் அவங்க எல்லாரும் கூட பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி சம்மதம்லாம் இருக்கே இருக்காரு. பாருங்க, இதுதான் he true harmony with God. அதாவது தேவனுக்கு பிடித்த நல்ல குணலட்சம் உள்ள மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா யார் கூட சம்மந்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஆட்டுக்குட்டியோட தான் சம்மந்தப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி வருதோ அதுக்கு நிகராக யாரு தான் பேசப்பட்டிருப்பான்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஈசாக்கு. இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் ஈசாக்கு எங்க போறாங்க? மலைக்கு போறாங்க. யார் பலியிட போறாங்க? அவங்க பையனே கேட்டார், அதனால ஈசாக்கு கூட்டின்னு போயிட்டார். கூட்டின்னு போயிட்டு என்ன பண்றாரு, வழியில ஈசா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? விறகு இருக்க, கையில கத்தி இருக்கு, நெருப்புலாம் இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்கிறார். அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொன்னார்? தேவன் பார்த்து பார்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு தானே போனார். அங்க போயிட்டு என்ன பண்றாரு, அங்க கையை காலை கட்டிட்டு அந்த 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 விறகு மேல படுக்க வச்சுட்டு அதை குத்துட்டு போறாரு, அதை அறுக்கிறதுக்கு போறாரு. அப்போ என்ன சொல்றாரு தேவன்? வெள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிறகு, எப்பா ஆபிரகாமே, நான் சும்மா உன்னை செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் நான் இதை பண்ண சொன்னேன். நல்ல கவனிங்க, உங்களை செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா நீ இது போல விசுவாசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களோட விசுவாசத்தை செக் பண்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனா ஈசாக்கு சாவறதுனால இந்த உலகத்தை ரட்சிப்பான்னா கிடையவே கிடையாது. நல்ல கவனிங்க, ஈசாக்கு சாவறதுனால உன்னோட பையன் சாவறதுனால இந்த உலகத்தை ரட்சிப்பானா கிடையாது. இந்த உலகத்தை ரட்சிப்புனா யார் தான் கொடுக்கணும்? என் பையன் தான் கொடுக்கணும்.
என் பையனோட பலி தான் இந்த உலகத்தை ரட்சிப்பு. அதனாலதான் பாருங்க அங்க ஒரு ஆட்டை ஒன்று ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணாரா இல்லையா? அந்த ஆட்டை தாங்க அங்க பலி கொடுக்குறாரு. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குலாம் ஒரு லீடர் இருந்தார். யாருங்க அவரு? யாருங்க அவரு? மோசே. மோசே எங்க இருந்தார் தெரியுங்களா? எகிப்துல பார்வோனோட அரண்மனையில ரொம்ப ஜாலியா இருந்தார். ஆனா அவரா மாதிரி ஒரு கோபக்காரர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. சரிங்களா? மோசே மாதிரி ஒரு கோபக்காரர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கோபக்காரர் அவரு. அவர் என்ன தவிர பண்ணுவாரு? எகிப்தியனை ஒருத்தனை காலி பண்ணிட்டு எங்க போயிடுவார்? மீதியான் தேசத்துக்கு போயிடுவார். கரெக்டா? மீதியான் தேசத்துக்கு போயிட்டு அவர் என்னதான் பண்ணியிருந்தாரு? அங்க ஆடு தாங்க மேய்ச்சிட்டு இருந்தாரு. 40 வருஷம் அங்க இருக்காரு. 40 வருஷம் என்னதான் பண்றாரு? ஆடுதான் மேய்க்கிறாரு. தேவன் நல்லா தெரியும். நீ ஆட்டை மேய்ச்சின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன்? அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கோகாரனா இருந்தாலும் சரி, எப்படின்னா ஆயிடுவான். அதுக்கப்புறம் மோச மாதிரி ஒரு பொறுமைசாலி இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மோசக்காரனை கூட ஆடு என்ன பண்ணிடும்? சரி பண்ணிடும். அதுதாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் அது ஒப்புமையா அங்க பேசப்படுது. புரியுதுங்களா? இப்போ 40 வருஷம் இந்த ஆட்டுக்குட்டியா இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படிலாம் வழி நடத்தணும்னு தேவன் எங்க கத்துக் கொடுக்குறாரு? அங்கதான் கத்துக் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி எகிப்துல நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் பண்ணி கொண்டிருந்தாங்கன்னா ஆட்டை தான் மேய்ச்சிருந்தாங்க அவங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எகிப்துல அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு முக்கியமான கட்டளை என்ன? அந்த ஆட்டை அடிக்கணும் அப்படின்றது தான் அங்க எங்க கொடுக்கப்பட்டதுன்னா இங்க எகிப்துல பிதாவிக தேவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். ஸோ இந்த ஆட்டுக்குட்டிக்கும் இந்த நம்ம வச்சுக்கிற இந்த பைபிளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஆட்டுக்குட்டி பத்தி சொல்லுங்க. இதுல போடுற பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி பத்தி சொல்றேன். இந்த ஆட்டுக்குட்டிக்கும் இந்த ஆட்டுக்குட்டி இருக்கும், இந்த ஆட்டுக்கும் நம்ம வச்சுக்கிற பைபிளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் வெளியிலயும் இருக்கு, உள்ளயும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம நம்ம பைபிள் இருக்கு இல்லையா? இந்த பைபிள்ல போடக்கூடிய அந்த மேல் அட்டை பாத்தீங்கன்னா இப்பதான் வேற மாதிரி ஒரு இதுல வருது. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது எதுல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோட தோல்ல தாங்க இருந்தது. அப்படின்னா அப்ப ஒவ்வொரு பைபிளும் இங்க ரெடி பண்ணா அப்ப பாருங்க அந்த அந்த ஒரு ஆட்டு தோல்ல இருந்து எத்தனை பைபிள் ரெடியா இருப்பாங்க. அது மேல போடுற அந்த அந்த அட்டை பாத்தீங்களா? அது ஆட்டோட தோல்ல தான் செய்யப்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள்ல முதல் எதில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தோல் சுருள் தான். ஆட்டோட தோல் சுருள் தான் முதல்ல என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இது பேர் என்ன பண்ண ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோட எலும்புல இருந்து தான் இதை எடுத்து தான் அந்த அந்த இங்கு தொட்டி அங்க ஃபுல்லாவே எழுதியிருக்காங்க. பைபிளே வந்து இப்படிதான் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரோமன் ஆட்சி தான் முன்னாடி அங்க இருந்தது. ஸோ அந்த ரோமன் ஆட்சியில பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பைபிளை படிக்கக்கூடாது, எழுதக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு சட்டம். ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் பைபிளை எப்படி எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா பொந்துகளிலும் வேற ஒரு சில ஒரு கூடாரத்தில் தான் போயிட்டு அங்க எழுதுனாங்க. எழுதுறப்ப அவங்களுக்கு முக்கியமா அங்க என்ன தேவைப்பட்டிருக்கும் பாருங்க? கேண்டில் தேவைப்பட்டிருக்கும், மெழுகுவத்தி ஒன்று தேவைப்பட்டிருக்கும். இந்த மெழுகுவத்தியில அது எரியறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு ரொம்ப முக்கியம். அந்த கொழுப்பு எதிர்ந்து எடுப்படுதுன்னா அந்த ஆட்டிலிருந்து எடுப்படுது. ஸோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் சிறப்புகள். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் கேட்டேன், ஆட்டுக்குட்டிக்கும் நம்ம பைபிளுக்கு சம்மதம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை தான் அங்க என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீசான் மாதம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்படும், அது 14ஆம் தேதி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டளையை யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் யார் கொடுக்கிறார்? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கிறார். ஸோ இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க பாருங்க. ஸோ இந்த ஆட்டுக்குட்டி அப்பதான் வருது. ஸோ இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி ஒரு கமெண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ நீசான் மாதம் 10ஆம் தேதி இந்த ஒரு ஆட்டை அந்த வீட்டோட தலைவன் வீட்டுக்கு கொண்டு வரார். ஸோ அந்த கொண்டு வரப்ப இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி அந்த குடும்பத்தில் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அல்லது இந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த குடும்பத்தை பற்றி யாராவது தெரியுமா? தெரியாது. தெரியாது தானே? ஏன்னா அப்பதான் கொண்டு வராங்க. வீட்டோட தலைவன் 4ஆம் தேதி அடிக்க பண்ணோம். அப்ப என்ன பண்ணணும்? அவரு நீசான் மாதம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்ணணும்?
வீட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ வீட்டுக்கு கொண்டு வரும்போது பாருங்க, நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வராரு. ஸோ நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். ஸோ நீசான் மாதம் 10ஆம் தேதி வந்த ஆட்டுக்குட்டிக்கு பேரு என்ன பேருங்க? தி லேம்ப். அதாவது அது ஒரு ஆட்டுக்குட்டி, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுங்க. நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆடு செலக்ட் பண்ணோம். அது வரப்ப அந்த ஆட்டுக்குட்டி பத்தி அவங்களுக்கும் தெரியாது, அந்த ஆட்டுக்குட்டிக்கும் தெரியாது. ஸோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி லேம்ப். தி லேம்ப்னா அது ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா நீசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கப்படுறீங்க இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்னங்க? அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்னங்க? அவர் லேம்ப். அவர் லேம்ப் தானே போட்டிருக்காங்க அதுல, அவர் லேம்ப். ஏன்னா நீசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வராரு. ஸோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களை பற்றியும் தெரியாது, அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த ஆட்டுக்குட்டி பற்றி தெரியாது. ஆனா அது உள்ள வரப்ப ஒரு மாதிரி பயத்தோட தான் வந்திருக்கும். ஆனா அந்த 4 நாள்ல பாருங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை அப்படி கவனிப்பாங்க. பாத்துறீங்களா? அப்படி கவனிப்பாங்க. 4 நாளும் பயங்கரமா கவனிப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கே மனசுல நினைச்சுங்க, ஆஹா, நம்ம மந்தையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி இவங்க நம்மளை கவனிச்சதே இல்லையே, என்னமா கவனிக்கிறாங்க, என்னமா நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும் அதுக்கு, அது மனசுக்குள்ள வந்திருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? அப்படிதான் உள்ளே வந்திருக்கும், நம்மளை இந்த மாதிரி எல்லாம் கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆனா அதே ஆட்டுக்குட்டி 14ஆம் தேதி அடிக்கப்பட போது, நம்ம செத்தாதான் அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு இருக்க போகுது அப்படின்னு யாருக்கு தெரியல? பாவம், அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாதுங்க, பாவம். அதனால என்ன நம்ம பண்ணணும், அந்த ஆட்டுக்குட்டி அவங்க மேல அந்த 4 நாள்ல அதிகமா பாசம் வச்சிருங்க. இருக்கிற டொமஸ்டிக் அனிமல்லே ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு அனிமல்னா அதுதாங்க. உடனே என்ன பண்ணிடும் அது, மற்றவங்க மேல அன்பு காட்டும். அதுக்கு தெரியாது, பாவம். நம்ம 14ஆம் தேதி அடிக்கப்பட போறோம், அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நம்ம மேல என்ன பண்றாங்க, இவ்வளவு கரிசனையா இருக்காங்க, இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்கு தெரியாது? அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாதுங்க. அதனால என்ன பண்ணிடும் அது, அந்த 4 நாள்ல அந்த வீட்டுக்கு இருக்கவங்க எல்லாரு மேலும் என்ன ஆயிடும், அதிகமா பாசம் வச்சிடும். அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கிறப்ப, அதாவது அந்த வீட்டு தலைவன் அதை கொல்றப்ப, அந்த வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பையன் எல்லாம் வீட்டில் இருக்கிற பசங்க யாரோ பெரிய பசங்க கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா, அதை நீங்க என்ன பண்ணுங்க, அடிக்காதீங்க, அது என்னதுங்க, அது நம்முடைய ஆட்டுக்குட்டிப்பா. சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க, அது நம்முடைய ஆட்டுக்குட்டிப்பா. ஆனா 10ஆம் தேதி வரப்ப அது என்ன ஆட்டுக்குட்டி, அது ஒரு ஆட்டுக்குட்டி, அவ்வளவுதான். ஆனா 14ஆம் தேதி அடிக்கிறப்ப அது யாருடைய ஆட்டுக்குட்டியா மாறிடுது, நம்முடைய ஆட்டுக்குட்டியா அங்க மாறிடுது. ஸோ அந்த வீட்டு தலைவன் வேற ஆப்ஷன் இல்லை, என்னதான் பண்ணணும், 14ஆம் தேதி அதை கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். அடிச்சாதான் அங்க யார் காக்கப்படுவா, தலைச்சன் பிள்ளை காக்கப்படும். அப்போ அவர் எப்படிதான் அடிச்சிருப்பாரு, ஒரு வருத்தத்தோட தான் அங்க அடிச்சிருப்பாரு. அடிச்சிருப்பாரா? சோ இந்த ஆட்டுக்குட்டியை பத்தி தான் பிதாவிக தேவன் அன்னைக்கு பாஸ்ஓவர்ல கிளியரா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, ஆட்டுக்குட்டியை நீங்க நீசான் மாதம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்படுங்க, அதை 14ஆம் தேதி அடிங்க, மாம்சத்தை பூசிங்க, ரத்தத்தை என்ன பண்ணுங்க, நிலைக்கால பூசிங்கன்னு ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். சொன்னார் இல்லையா? இது பழைய ஏற்பாடுல தேவன் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. ஆனா புதிய ஏற்பாடுல ஒருத்தர் வராங்க. புதிய ஏற்பாடுல அதே ஆட்டுக்குட்டி தான் வருது. அந்த ஆட்டுக்குட்டிய யோவான் சாணன் என்ன சொல்லி கூப்பிடுறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தான் அவர் உள்ள கூப்பிடுறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிறிஸ்து வராருன்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையே. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தாங்க உள்ள கூப்பிடுறாரு. அவரு என்னதான் பண்றாரு, ஆட்டுக்குட்டின்னு தான் உள்ள கூப்பிடுறாரு. பாருங்க, அவர் அப்படி கூப்பிடுறாரு. பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ வசனத்தை நல்லா பாக்குறோம். அப்போ இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா ஆட்டுக்குட்டியும் மாசு இல்லாம குற்றம் இல்லாத பிறகுதா? நல்லா கவனிங்க. பிறக்குமா? கண்டிப்பா ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி கண்டிப்பா மாசற்றதா பிறகு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி தான் வந்தார்? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா தாங்க வந்தாரு. கரெக்டா? பாருங்க, அடுத்த வருஷம் வருங்க. யோவான் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு,
படைப்புகளையும் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரரே, இப்ப பழைய ஏற்பாட்டுல பிதாவிக தேவன் ஒரு கட்டளை கொடுத்துட்டார். என்ன கட்டளைன்னா அதை அடிக்கணும், அடிச்சு ரத்தத்தை நிலைக்கால பூசணும்ட்டார். ஆனா புதிய ஏற்பாடுல வந்த இயேசு கிறிஸ்து அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியே சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர்குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாடுல தேவன் இப்படி சொல்றார், புதிய ஏற்பாடுல வந்து இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றார். ஏன் இந்த வேறுபாடு? கொஸ்டின் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பழைய ஏற்பாடுல வந்து தேவன் அப்படி சொல்றாரு, புதிய ஏற்பாடுல வந்து கிறிஸ்து இப்படி சொல்றாரு. ஏன் இந்த வேறுபாடு? அப்போ பழைய ஏற்பாடுல அந்த குட்டிக்கு வேற ரூல், புதிய ஏற்பாடுல வந்த கிறிஸ்துக்கு வேற ரூலா? கூட்டம் எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு வேறுபாடு? பாருங்க, அடுத்த வருஷம் வாசிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 27, 28 வருஷம் வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படின்ட்டார். அப்படின்னா இந்த பானம் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன பண்ணோம்? அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, அது என்ன பண்ணும்? எல்லாரும் குடிக்கணுன்றார். எல்லாரும்னா எல்லாத்தையும் குடிச்சணுன்றார், கம்ப்ளீட்டா குடிச்சணுன்றார். குடிச்சாதான் என்ன ஆகும்? அங்க புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் ஆகும்ட்டார். ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இந்த டிஃபரன்ஸ்? ஒய்? ஏன் இந்த பிளட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் அங்கே வருது? இல்லை சார், நான் கேட்டது ஏன் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து அதுக்குள்ள ஒரு அர்த்தத்தை சொல்கிறீங்க. இது வந்து அவர் மாம்சம் வந்து அவரோட அப்பத்தை குறிக்குது, அவரோட ரத்தம் வந்து திராட்சை சொல்லுது அப்படின்றீங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஏன் இந்த வேறுபாடு? பழைய ஏற்பாடுல ஏன் தேவன் இப்படி சொல்றார்? புதிய ஏற்பாடுல வந்த கிறிஸ்து ஏன் இப்படி சொல்றார்? அதுதான் இப்போ கேள்வி. நல்லா பாருங்க, பழைய ஏற்பாடுல ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை நிலைக்கால பூசணும், அதுதான் உங்களுக்கு கட்டல. புரியுதுங்களா? இது நீங்க தவறா பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய குற்றமாயிடும். தேவனே சொல்லிட்டார், பெரிய குற்றம். ஆனா புதிய ஏற்பாடுல வந்த கிறிஸ்து அவர் தான் ஆட்டுக்குட்டியே. ஆனா அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் புசிக்கலன்னா உங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்றாரா? மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றாரு. ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் இந்த ஒரு டிஃபரன்ஸ் வருது? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்கா? ஃபீல் இருக்கா? இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம், நினைவு கூறுதல உங்களுக்கு எல்லாம் அந்த ஃபீல் இருக்கா? பாருங்க, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இது ஒரு கேள்வியோ முதல்ல வச்சோம். அடுத்து என்ன பண்ணோம்? ஒரு கிரியேஷன்ஸ்குள்ள போனோம். நீங்களே சொன்னீங்க அது ஓகே, இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கிரியேஷன்ல போனோம். அப்புறம் ஆட்டுக்குட்டியோட ஒரு சில சிறப்புகள் கூட நம்ம பார்த்தோம். இப்ப திரும்ப என்ன பண்ணிட்டோம்? ஏன் இந்த பிளட்ல இவ்வளவு வேறுபாடுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபீல் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த பாடத்தையே உங்களால என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கா? ஏன் இந்த டிஃபரண்ட்? ஸோ நம்ம கேள்வி கண்டுபிடிக்கிற ஒரு இதுக்குள்ள போயிட்டோம், செக்ஷனுக்குள்ள போயிட்டோம். ஸோ போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட போயிடலாம். ஸோ கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறார் ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை நிலைக்கால்கள் பூச வேண்டும் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆடு அவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏன் என் ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று. ஏன் இந்த வேறுபாடு, டிஃபரன்ஸ் கேட்டேன். ஸோ கேள்வி புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி போயிடலாம். அந்த கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து
ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்? ஏன் இந்த வேறுபாடு? ஆ, கரெக்ட். நீங்க சொல்றது விஷயம் எல்லாமே கரெக்ட். ஆமா, ரத்தத்துல உயிர் இருக்கு, ரைட். அதனால அது குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அதில் குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். ஸோ இன்னொரு கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் தான், ஏன் தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த வேறுபாடு? ஏன் பழைய ஏற்பாடுல தேவன் இப்படி சொல்றார், புதிய ஏற்பாடுல வந்த ஒரு குமாரன் அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா சொல்றார்? ஏன் இந்த வேறுபாடு? உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏன்பா இந்த வேறுபாடு? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆஹ், இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி உள்ள போயிடலாம். ஏன் ரத்தத்தை நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு தேவன் சொன்னார், பழைய ஏற்பாடுல ஏன் சொன்னார் அப்படின்றது போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை பார்த்தலாம். சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். பாருங்க, பழைய ஏற்பாடுல ரத்தம் என்றால் அதற்கு சமானம் எதுங்க? உயிர். வெரி குட். உயிர்னா ஜீவன். ஜீவன், கரெக்டா? அப்படின்னா ரத்தம் என்றாலும் ஜீவன் என்றாலும் ஒண்ணுதான், கரெக்டா? இது பழைய ஏற்பாடுல தேவன் சொன்னது, கரெக்டா? கரெக்டா, கரெக்ட் இல்லையா? அப்படின்னா அப்போ பிதாவாகிய தேவன் ரத்தத்தை ஏன் புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசித்து பாருங்க. பிதாவிக தேவன் பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவர் காரணம் இல்லாம என்ன சொல்ல மாட்டாரு, இப்படி சொல்லவே மாட்டார். ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்யணும். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்யணும். ஏன் ஒருத்தர் அப்படி சொல்லணும்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லணும்? இப்போ உங்க ஓனர் கூட இருக்காருன்னு வச்சுங்களேன், ஓனர் இந்த மாதிரி இது செய்யாதப்பா அப்படின்னா ஏன் அவர் சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அந்த பொருளுக்கு உரிமைக்காரர் யாருங்க? அவர் தான். புரியுதுங்களா? அதுக்கு உரிமைக்காரர் யாருன்னா அவரு தான். அதனாலதான் ஒரு கேள்வியை சொல்லிட்டாரு, இது என்னோட உரிமை பொருள், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க செய்யணும். ரத்தத்தை புசிக்காதீங்கன்னா புசிக்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஓனர் யாரு தான்? அவரு தான். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தம்? இப்போ சப்போஸ் எடுங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ என்னோட உடம்புல ஓடுற ரத்தம் யாருங்க? யாருது? யாருடைய ரத்தம்? என்னோட உடம்புல ஓடுறது யாரோட ரத்தம்? என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன், எங்க அப்பாவோட ரத்தம் தான். எங்க அப்பான்னா பிதாவாகி அப்பா சொல்ல, எங்க அப்பாவை சொல்றேன். புரியுதுங்களா? எங்க அப்பாவோட ரத்தம் யாருடைய ரத்தம்? அவர் உடம்புல ஓடுற ரத்தம் யாரோட ரத்தம்? அவங்க அப்பாவுடைய ரத்தம். இது இப்படியே போய் கடைசியில் எங்க தான் போய் முடியும்? ஆதாம் கிட்ட போய் முடியும், கரெக்டா? ஆதாம் கிட்ட தான் முடியும். அப்போ ஆதாமுக்கு அவர் உடம்புக்குள்ள ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தம்? சொல்லுங்க. கிறிஸ்தனுடைய ரத்தமா? பிதாவாகிய தேவனுடைய ரத்தம். ஏன்னா யாருதான் அவர் உருவாக்குனது? அவங்களா? அவரு தான் உருவாக்குனார். அப்போ அவரோட உடம்பு உள்ள யாருடைய ரத்தம்? அவருடைய ரத்தம். அதைத்தான் கிளியரா சொல்லிட்டாரு. அந்த உரிமை பொருள் யாரு? நான் தான் அந்த ஓனரு. நான் என்ன சொல்றேனோ அதான் நீ செய்யணும். நம்முடைய உடம்புல ஓடுற கொடுத்தோம், நம்மளோட ரத்தம் வந்தாலும் அதுக்கு ஓனர் யாரு தான்? பிதாவாகிய தேவன் தான். அதனால தான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. என்ன சொல்றா, அது என்னுடைய உரிமை பொருள்பா, நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை நீ செய். அந்த ஆட்டை அடிச்சு மாம்சத்தை நீ சாப்பிடு, ஆனா ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாது. எது போய் எங்க போடணும்? நிலைக்காலில் பூசணும்னு. அப்படின்னா அவர் சொன்னார்னா அது ஒரு அர்த்தம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா அதுக்கு உரிமைக்காரர் யாரு? அவரு தான். ஓனர் அவர் தான். அவர் என்ன சொல்றதோ அப்படிதான் நம்ம கேட்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பிதாவிக தேவன் ஏன் ரத்தத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டான். அவர் ஏன் புசிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சில 2 வருஷங்கள் நான் போட போறேன். இப்போ அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க. போலாமா? ஏன்னா ரொம்ப தூங்குறீங்க, அதனால தான். கேள்விக்குள்ள போயிடலாமா?
ஸோ அது போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, லேவியரிகமத்துல நம்ம எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிச்சிருக்கோம்? மாம்சத்தின் உயிர் ஜீவன் எதுல இருக்குதான்? ரத்தத்துல இருக்குதுன்னு கிளியரா சொல்லிட்டாரு. ஸோ இதை நீங்க ஃபுல்லா மைண்ட் வச்சுங்க. உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்கு. ஸோ வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசு பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். So, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் சொல்லிட்டார் கிளிதா, மாம்சத்தின் அது உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் அப்படின்னு. அப்படின்னா அப்ப அவர் சொல்றாருன்னா, ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா அப்ப என்னதான் அர்த்தம்? அது யாருடைய உரிமை பொருள்? அவரோட ஒரு உரிமை பொருள் தான். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்? கிளியரா பண்ணணும். புரிஞ்சுச்சிங்களா? இதையே தான் பாருங்களா, மாம்சத்தின் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். அந்த மாம்சத்துல என்ன இருக்கா? ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்துக்கு நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம், உயிர்னு பார்த்தோம். அதனால நீ என்ன பண்ணுங்க, சாப்பிடாதீன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டான். பாருங்க, லேவியராகத்திலும் சொல்றேன், வாசிக்கலாம். லேவியராகும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்புக்குரிய சகோதரர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. நான் இந்த ரத்தத்தை எதுக்கு யூஸ் பண்ண சொன்னனோ அதுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களோட ரத்தத்திலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் எப்படி சொன்னனோ நீங்க அப்படிதான் செய்யணும். ஏன்னா அதுக்கு உரிமைக்காரர் யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒரு விலங்கை அடிச்சு அதோட மாம்சத்தை எடுத்துன்னு நீங்க அந்த பலிபீடத்துல வச்சு எரிச்சு அதை சாம்பலை என்கிட்ட எடுத்துட்டு அதோட ரத்தத்தை நீங்க என்ன பண்ணும், அந்த ஆசாரிப்பு தெளிச்சிங்கன்னா, அந்த கொம்புல நீங்க தடவினீங்கன்னா உங்களோட பாவம் நிவர்த்தி செய்யப்படும். அதை நான் ஏத்துக்குப்பேன், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்கு உரிமைக்காரர் யாரு? நான் தான். நான் சொல்றேன், இப்படி செய்யணும், உங்களோட பாவம் நிவர்த்தி செய்யப்படும். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் ஏத்துப்பேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அதுக்கு உரிமைக்காரர் யாரு? நான் தான். அதான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். வாசிக்கலாம். நெக்ஸ்ட் வசனம் பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பலிபீடத்துல ஊத்தக்கூடிய ரத்தம் மீண்டு போயிடுச்சுன்னா அதை கூட என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் தான் சொல்றார். வாசிக்கலாம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் கர்த்தருடைய சந்நிதி பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற சகல பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. அன்புக்குரிய சகோதரத்தில் அப்படின்னா அந்த ரத்தம் ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த எல்லா பலியும் செலுத்தப்பட்டு அந்த ரத்தம் மீறி ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னு அவரே தான் சொல்றாரு. என்ன பண்ணணுமா? அந்த ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதை குடிக்கும் கூட என்ன பண்ணணும், அந்த பலிபீடத்தின் கூடார வாசலிகளை பலிபீடத்தின் அடியில ஊத்தணும்ன்ற. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த ரத்தத்தோடது உரிமைக்காரர் யாரு, சொந்தக்காரர் யாரு, ஓனர் யாருன்னா அது பிதாவாகிய தேவன். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா நம்மளுடைய உடம்புல கூட ரத்தத்துக்கு சொந்தக்காரர் யாருங்க? பிதாவின் தான். அப்போ நாமும் தேவனுடைய பொருள் தான். நம்முடைய உடம்புல ஓடுற ரத்தமும் அவருடையதுதான். அந்த ரத்தத்தை பழைய ஏற்பாட்டுல எதுக்கு யூஸ் பண்ண சொன்னாரோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, நிலைக்கல்ல பூசுங்கன்னா பூசணும், கீழே ஊத்துங்கன்னா ஊத்தணும். ஏன்னா அந்த ரத்தத்துக்கு உரிமையாளர் பிதாவாகிய தேவன், ஓனர் அவர் தான். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம செய்யணும். இப்படி பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனகத்திற்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்தார். இதைத்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வருஷம் இப்படிதான் பண்ணிட்டு வராங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த இயேசு கிறிஸ்து அவரு தான் அந்த ஆட்டுக்குட்டி. அப்படி என்ன பண்றாரு? மாற்றமா சொல்றாரு, என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் புசிக்காமல் இருந்தால் உங்களுக்கு மெய்யாவே சொல்றேன் ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் இந்த வேறுபாடு? பிதாவாகிய தேவன் அவருடைய பொருள், என்னுடைய உரிமை பொருள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நம்ம வசனம்லாம் பார்த்துட்டோம். அது ஒரு காரணம் இருந்தது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது என்னுடைய உரிமை பொருள், நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியே சொல்லுது, என் மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ண இருந்தால்
உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு ஜீவன் இல்லை. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பத்தி, அவருடைய உடம்புல ஓடுற ரத்தத்தை பத்தி அவரு பேசுறாருன்னா என்னங்க அர்த்தம்? அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா இருக்காதா? பிதாவாகிய தேவன் அவருடைய ரத்தத்தை பத்தி பேசுறாரு, நான் தான் ஓனரு, அதனால நீங்க புசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. ஏன்னா அவர் தான் ஓனர், அவர் சொல்லிட்டார். ஆனா புதிய ஏற்பாடுல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உடம்புல ஓடுகிறார். அதாவது அந்த 33 வருஷம் வந்தார் இல்லையா, 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு இல்லையா, அப்ப அவரு ஊழியம் பண்றப்ப அவருக்கு மாம்சம் தேவைப்படுதா இல்லையா? அந்த மாம்சத்துல என்ன ஓடிட்டு கொண்டு இருந்தது? ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கு இல்லையா, ஜீவன் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ரத்தம், அதாவது அந்த ஜீவன் யாருடைய ஜீவன்? பிதாவாகிய தேவனுடைய ரத்தமா அல்லது கிறிஸ்துவனுடைய ரத்தமா? ஓ, இதுதான் இந்த கேள்வி. இப்போ கேள்விக்குள்ள போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒரு கேள்விக்குள்ள போயிடலாம். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாரா? ஏன்னா பழைய ஏற்பாடுல கிளியரா சொல்லிட்டாரு, இப்படிதான் நீங்க பண்ணணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தான் போயிட்டார். கரெக்டா? ஏன்னா அப்ப அப்படி சொல்லிட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அப்படியே மாற்றமா சொல்றாரு. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாமா? இந்த கேள்வி புரிஞ்சுச்சிங்களா? நான் கேள்வி கேட்கிறேன், ஆனா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. பேசிக்கிட்டாரா? பேசிக்கிட்டாரா? இல்ல. யார் இல்லைன்னு சொல்லி அவங்க தான் நீங்க திரும்ப எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்றீங்களா? நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை மீறி விட்டாரா? ஏன்னா பழைய ஏற்பாடுல கிளியரா தெரியும், இது ஒரு முக்கியமான ஒரு நியாயப்பிரமாணம். இதுக்கு மாறா யாராவது செஞ்சீங்கன்னா என்ன ஆவீங்க? ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை மீறி விட்டாரா? மீறல. ஏன் மீறல? கரெக்டா செஞ்சுட்டாரா? எப்படி செஞ்சார்? அதான் அங்க கேள்வி. மாற்றமா தானே பண்ணிடுறார். நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். அந்த கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் உடம்பில் ஓடுகிற ரத்தம் யாருடைய ரத்தம்? இதாவைக்கு தேவனுடைய ரத்தமா? அப்படியா? அவங்க அப்பா அவர் தான், அதனால அவருடைய ரத்தம் தான் இருக்குங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அண்ட சராசரி எந்த மிருக ஜீவன்களா இருந்தாலும், அது பரப்பன ஊர்வன எதுவா இருந்தாலும் சரிதான், மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாருடைய உடம்புல ஓடுற ரத்தம் அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 33 வருஷமா இருந்தாரு, 33 வருஷமா இருந்தாரு. ஆனா அவரு உடம்புல ஓடுற ரத்தத்தை பத்தி அங்க பேசுறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உடம்பில் ஓடுகிற ரத்தம் யாருடைய ரத்தம்? பிதாவாகிய தேவனுடைய ரத்தமா இருந்தா இவருக்கு சொல்லவே கூடாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னோட உடம்புல ஓடுகிற ரத்தம் அப்படி அப்படியே போனா யாருக்கிட்ட தான் வரும்? பிதாவாகிய தேவனுடையது தான். இப்ப எனக்கு சொந்தமா இருந்தாலும் நான் எனக்கு அது ஓனர் நான் இல்லை. யாருதான்? தேவன் தான். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இப்படி சொல்றாருன்னா அது என்ன காரணம்? காரணம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? நெக்ஸ்ட் கேள்விக்குள்ள போயிடலாம். தேவனுடையதா அல்லது கிறிஸ்துடையதான்னு கேட்டோம். ஸோ அதை நீங்க என்ன சொன்னீங்க? தேவனுடையதுதான்பா அப்படின்ட்டீங்க. ஆனா இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இந்த பாடத்தை என்ன பண்ணிடலாம்? இதோட முடிச்சுக்கலாம். அப்படி நீங்க சொல்லிடலாம், பாடம் இன்னும் கொஞ்ச நேரம் போயின்னு இருக்கும். பாடம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா? அன்புக்குரிய சகோதர சொல்ல சரி, ஓகே, நம்ம பாடத்துக்கு முடிவு வந்துடலாம். ஸோ அதுக்கு அந்த கேள்விக்கான பதிலுக்குள்ள செக்ஷனுக்குள்ள வந்துடலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுக்குள்ள ஓடக்கூடிய ரத்தம் யாருடைய ரத்தம்னா பிதாவாகிய தேவனுடைய ரத்தம் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் உடம்பு ஓடுகிற ரத்தம் அது பிதாவாகிய தேவனுடைய ரத்தம் இல்லவே இல்லை. அது யாருடைய ரத்தம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான். எப்படி இதை நீங்க கண்டுபிடிப்பீங்க? எப்படி இதை நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் சொல்லாத ஒரு விஷயத்த ஆண்டவராக இயேசு சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்காம இல்லவே இல்லை. பழைய ஏற்பாடுல அவரு சொல்லிட்டாரு, மாம்சத்தை பிசிங்க ரத்தத்தை நிலைக்கல்ல பூசுங்க.
ஆனா அப்படியே ஆப்போசிட்டா யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறார். அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம கண்டிப்பா இருக்கு. ஸோ சின்ன ஒரு பாயிண்ட்ல பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ரெண்டு பேரும் முதல்ல இருந்தாங்களா? நம்ம முதல்ல பார்த்து பாருங்க, இருந்தாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் செய்யற எல்லா விஷயத்தையும் யார் பார்த்து கொண்டு இருக்கிறா? கிறிஸ்து பார்த்து கொண்டு தான் இருக்காரு. ஸோ பார்த்து கொண்டிருக்கிறப்ப தேவன் என்ன சொல்றார்? மனுஷனை உண்டாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ மனுஷனை பாவமில்லாதான் உருவாக்கணும்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு பாவமில்லாத மனுஷன் ஒருவேளை தப்பு பண்ணிட்டான்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரா? கேட்கிறப்ப பின்பு நான் நமது காரியமாக யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்டாரா? அப்ப யார் தான் முன்னாடி வந்தது வாலண்டியரா? கிறிஸ்து தான் வர்றார் முன்னாடி, சுயாதீனத்துல வர்றார். புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் அனுப்பல. நல்லா புரிஞ்சுங்க, பிதாவாகிய தேவன் அனுப்பவே இல்லை. நீ போயிட்டு வாப்பன்னு அனுப்பவே இல்லை. கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னா, நான் போறேன், அடியன் இருக்கேன், நான் போறேன்னு சொல்லிட்டு சுயாதீனத்தில் தான் வர்றாரு. அப்போ அவருக்கு பூமிக்கு எப்படிதான் வந்திருப்பார்? சுயாதீனத்தில் தான் வந்திருப்பார். அப்போ சுயாதீனம் அப்படின்னா என்ன? வெரி குட் சார். சுயாதீனம்னா ஒரு மனுஷன் அவனா இஷ்டப்பட்டு என்ன பண்ணிக்கலாம்? முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய ரத்தம், அதாவது அவருடைய ரத்தத்தை அவரே எடுத்துக்கிறது. இத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. நீங்க வசனம் படிச்சிருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம் தான் அவருடைய ரத்தத்தை, அதாவது நீ 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 என்ன விரும்புறியோ உன் இஷ்டம்பா, நீ இது என்ன பண்றியோ நீ பண்ணிக்கோ. புரியுதுங்களா? அவர் சுயாதீனத்துல தான் வரார். தேவன் சொல்லி வரல, நல்லா பாத்துங்க, சுயாதீனத்துல வரார். அப்ப சுயாதீனத்துல வரும்போது தேவன் கிட்ட எப்படிதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு? இதையும் சேர்த்து தான் என்ன பண்ணிருப்பாரு? தேவன் கொடுத்திருப்பாரு. உன்னுடைய பொருளை நீ என்ன பண்ண, ஏனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே சொல்றாரு. இந்த வசனத்தை நீங்க ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மேலோட்டமா படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா நான் இப்ப இந்த கேள்வி கேட்டதுக்கு அந்த பதில் பாருங்க சரியானதா இருக்கும். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி படிக்க சொல்ல நான் படிக்கிறேன். ஸோ இந்த வசனம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். என்ன சொல்றார்? அடைந்து கொள்ளும்படினால் அந்த பசங்க முதல் வருஷம் விட்டுலாம். நானும் 18ஆம் வருஷம் தான் வரேன். என்ன சொல்றார்? ஒருவனும் அது என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். என்னங்க அர்த்தம்? இன்க்ளூடிங் யார் தான் இதுல வரா? பிதாவைக்கு தேவனே சேர்த்து தான் சொல்றாரு. ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னா உங்களுக்கு கூட கோபம் வரும். அப்போ கிறிஸ்து வந்து பிதாவைக்கு தேவனுடைய பெரியவரா? பாருங்க, அப்புறம் பின்னாடி வசனம் பாருங்க, இந்த மாதிரி கிளியரா சொல்றேன், நானே அதை கொடுக்கிறேன்ற. என்ன சொல்றாரு? நானே அதை கொடுக்கிறேன்ற. என்கிட்ட இருந்து என்னோட ஜீவன், என்னோட ரத்தத்தை என்ன பண்ண முடியாது? யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த ஜீவனை என்ன பண்ண முடியாது? நான் வச்சுக்க போறது இல்ல. நல்ல குணம், நான் வச்சுக்க போறது இல்ல. நானே என்ன பண்றேன்? அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்ற. அதனால தாங்க பிதா வந்து அவர்கிட்ட அன்பா இருக்காராம். அதை திருப்பி கொடுக்கறதுதான் என் மேல என்ன அன்பா இருக்காருன்ற. புரியுதுங்களா? ஒருத்தர் என்கிட்ட இருந்து யாருமே என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. என்னோட உயிரை வந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்காக அந்த பொருள் நான் என்ன பண்ண போறது இல்லை. நானே வச்சுக்க போறது இல்லை. எப்படினாலும் என்ன பண்ண போறேன்? அதை நான் கொடுக்க தான் போறேன். அப்புறம் எதுக்கு நான் வச்சுக்கணும்? நான் எப்படி என்ன பண்ணுறேன்? கொடுக்க தான் போறேன். என்ன பண்ணுறேன்? அதை மற்றவங்களுக்கு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்னுடைய ரத்தம், என்னுடைய ஜீவனை நான் யாருக்கு வேணாலும் நான் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை திரும்பவும் அந்த ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளவும் என்ன பண்றேன்? எனக்கு அதிகாரம் உண்டுன்ற. அது கீழே சொல்றாங்க, இந்த கட்டளை நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்டளையை
யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரா? பிதாவிலிருந்து வாங்கிட்டு வந்தாராம். புரிஞ்சுச்சுங்களா? அவரா இது பண்ணல. இந்த கட்டளை பர்மிஷனை, ஸ்பெஷல் பர்மிஷன் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றாரு? பிதா கிட்ட இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றாரு. இப்போ இந்த சுயாதீனத்துல வரும்பொழுது பாருங்க, தேவன் என்ன சொல்லியிருப்பாரு? நீ சுயாதீனத்துல போறப்ப உன்னோட ஜீவனை, உன்னோட உயிரை, நீ நம்ம ரத்தத்தை நீ யாருக்கு வேணாலும் கொடுப்பா. நீ யாருக்கு நினைக்கிறியோ நீ கொடு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி வந்திருக்காரு? தேவன் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தான் இங்க வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரிஜினலா அவருக்கு இந்த பவர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஒரிஜினலா பவர் இல்லை. ஏன்னா எல்லாரோட உடம்புல கூட ரத்தத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா தேவன் தான். ஆனா இவர் ஏன் இது வராருன்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து வர்றாரு. புரிஞ்சுச்சுங்களா? இந்த வசனத்தை நம்ம ஆல்ரெடி ரொம்ப படிச்சிருப்போம், இப்போ மேலோட்டம் வச்சிருப்போம். இப்போ இன்னைக்கு பார்த்து எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடம்புல ஒரு ரத்தம், யாருடைய ரத்தம்? அவருடைய ரத்தம் தான். பாருங்க, பழைய ஏற்பாடுல இது ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வாங்கிட்டு வர்றாருன்னா, ஒரு பர்மிஷனோட தான் என்ன பண்றாருன்னா அதை வாங்கிட்டு வர்றாரு. இப்போ இப்படி வாங்கிட்டு வந்த அந்த ஒரு ரத்தத்தை, அதோட ஒரு ஜீவனை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பாருங்க, கடைசியா அவங்க சீசர்களை கூப்பிட்டு என்ன பண்றாரு? அவர் கையாலே கொடுக்குறாரு. இந்த ஒரு பர்மிஷனை தாங்க அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானே என்ன பண்றேன்? எடுத்து கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ஜீவத்தையும் நீங்கள் பானம் பண்ண இருந்தால் உங்களுக்கு மெய்யாகவே மெய்ய சொல்றேன், ஜீவனை சொல்றேன். எதுக்குங்க இதை வாங்கிட்டு வர்றாரு? அவருடைய உரிமை பொருளா ஏன் வாங்கிட்டு வர்றாரு? இந்த உலகத்துக்கு ஏன் வாங்கிட்டு வர்றாரு? அவருடைய உரிமை பொருளா, அவருடைய உரிமை பொருளா ஏங்க இதை வாங்கிட்டு வர்றாரு? எப்படி இருந்தாலும் என்னோட உடம்புல ஓடுகிற ரத்தம், என்னுடைய ஜீவன் எப்படியும் போகதான் போகுது. கரெக்டா? எப்படியும் போகதான் போகுது. அதை என்ன பண்ண? தேவனே, நீங்க கொடுக்க வேணாம். என்னுடைய உயிரை நீங்க கொடுக்க வேணாம். நானே அதை எடுத்து என்ன பண்றேன்? உங்களோட பிள்ளைக்கு நானே கொடுக்குறேன்ற. புரிஞ்சுங்களா? நீங்க கொடுக்க வேணாம். நான் என்னோட சொந்தம்னு சொல்லிட்டு யாரும் என்ன எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றது நானே வச்சுக்க போறது இல்ல. நான் எப்படி இருந்தாலும் என்ன பண்ண போறேன்? உங்ககிட்ட கொடுக்க தான் போறேன். ஆனா அதை நீங்க கொடுக்காதீங்க, நானே அதை எடுத்து என்ன பண்றேன்? உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கோதும் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. இப்போ ஃபங்க்ஷன் வரப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த 10 பேர், ஒரு 9 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கிஃப்ட் வாங்குவாங்க. அந்த 9 பேருங்கிட்ட கிஃப்ட்டை வாங்கி 9 பேருமே கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுல யாராவது ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. கரெக்டா? நம்மளும் பெருமையா நீங்க கொடுங்க போறது, நீங்க கொடுங்க போறதுன்னு சொல்லுவோம். அப்போ இவர் கொடுத்தா நல்லா இருக்கும், அதை வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இவர் கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தாங்க, தேவனே என்னோட உயிரை நான் கொடுக்க, நீங்க கொடுக்க வேண்டாம். நானே என்ன பண்றேன்? அதை எடுத்து என் கையால நானே எடுத்து என்ன பண்றேன்? என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனோட தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அந்த ஸ்பெஷல் பர்மிஷனோட அத்தாரிட்டியோட, தேவனுக்கு இருந்த அந்த அத்தாரிட்டியோட அந்த பர்மிஷனோட அவர் வரார். வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த பூமிக்கு வந்து யாரை பாக்குறாருன்னா, அந்த 12 பேரை பாக்குறாருங்க. யாரை பாக்குறார்? அந்த 12 பேரை பாக்குறாரு. அந்த 12 பேரை பார்த்து அவர் கையாலே என்ன பண்றாரு? அதாவது அந்த 12 பேர்ல அந்த 12 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்துக்கு வந்து வரப்ப அவர் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணவங்க அந்த 12 பேர் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிடுவார், மீதி 11 பேர் தான். அந்த 11 பேரும் வந்து பாக்குறாரு. அவங்க 11 பேரும் அவர் பயங்கரம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எப்பப்பெல்லாம் தப்பான வழியில போகும்போது, அவங்க அவர் ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி வசப்படும் போது, தேவன்கிட்ட விலகும் போதும் அந்த 11 பேர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் நல்வழிப்படுத்துறார், சீர்படுத்துறார். அவங்க தப்பான காரியம் பண்றப்ப சரி பண்றாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த உரிமை பொருளை என்ன பண்றாருன்னா, அந்த 11 பேருக்கும் அந்த மேல் வீட்டறையில என்ன பண்றாருன்னா, அவர் கையாலே ஏற்றுக்கூட டைரக்டா நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக வரல. அவரு யார் கொடுக்கதான் வந்தாரு? அந்த 11 பேருக்கு கொடுக்கறது தான் வந்தாரு. இப்போ அந்த 11 பேர் அப்படின்னா இப்போ யாரெல்லாம் வந்துருவாங்க? அதுல 1,44,000 பேருக்கும் தான் அது சொல்றேன். புரியுதுங்களா? அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரா? தேவனுடைய கட்டளைக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசிட்டாரா? பேசிட்டாரா? எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி வரப்பட்ட அந்த ரத்தத்தை, அவருடைய ஜீவனை இன்னைக்கு 6 மணிக்கு நாம் என்ன பண்ண போறோம்? பருக போறோம். ஸோ அது ஒவ்வொரு வாட்டி நம்ம கிட்ட வரும்போது நம்ம பிரதர்ஸ் கொண்டு வர போறாங்க. வருவப்பெல்லாம்
நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்? இயேசு கிறிஸ்து அவரே அவருடைய ஜீவனை கொடுத்தது நம்ம ஞாபகம். அவர் கடைசியா அவர் மறிக்கும்போது என்ன சொல்லிட்டு போனார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதை நம்ம பானம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் வரணும் அப்படின்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுயாதீனத்துல வரும்போது அவர் இதை கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாரு. ஆனா ஆசைப்பட்டாரு என்னன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அவர் ஆசைப்பட்டார், இதை கொடுக்கறதுக்கு தான் அவர் ஆசைப்பட்டார். வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 22 15 முடிச்சிடும். லூக்கா 22 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். அன்புக்குரிய சகோதரர், இதை கடைசியா சொல்றாங்க, ஆசையா இருந்தேன். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் இதுக்கப்புறம் எங்க போறாரு? ஒரு பயங்கரமான ஒரு துயரத்துக்குள்ள போறாரு. ஸோ மனசுக்குள்ளும் வேதனை, அப்புறம் அவருடைய சரீரத்திலும் வேதனை, எல்லாருமே வேதனை வச்சிருக்காரு. யாரும் இந்த உலகத்துல யாரும் அடிச்சு என்னோட உடம்புல இருந்து உயிர் போவாது, நான் என்ன பண்ண போறேன், நானே எடுத்து என்ன பண்ண போறேன், என் கையால நானே எடுத்து என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தாராம். இதை கொடுக்கறது தாங்க அவர் ஆசையா இருந்தார். புரியுதுங்களா? இதை கொடுக்கறது தான் என்ன பண்ணாருன்னா அவர் ஆசையா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதை கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ள போயிட்டார். ஸோ இந்த பாடத்துல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது அவருடைய ஜீவனை அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்துடணும், எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டாரா இல்லையா? ஆசைப்பட்டாரு. யாருடைய மூலியமாச்சு, ஸ்பீக்கர்கள் மூலியமாச்சு கொண்டு வந்து சேர்த்துட்டாரா இல்லையா? சேர்த்துட்டார். அவர் நினைச்ச மாதிரி எதுவும் பண்ணிட்டார். அதுக்கு பதிலாக நாம என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்து அவர் சொன்ன மாதிரி அவர் எப்படி எதுவும் சேர்க்கணுமோ அப்படி எதுவும் சேர்த்துட்டார். அதுக்கு பதிலாக நாம என்ன பண்ணணும்? அவர் நினைச்ச மாதிரி நாம செய்யறோமா? நாம இருக்கிறோமா? அவரு நமக்காக உயிரை அவங்க அப்பா கிட்ட இருந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்மிஷனோட எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாருங்க. அதுக்காக நாம திரும்பி உயிரை கொடுக்கணுமா? திரும்பி உயிரை கொடுக்கணுமா? நீங்க உயிரெல்லாம் கொடுக்க தேவையில்ல. நம்ம உயிர், அவரோட உயிரும் நம்மளோட உயிரும் சமமா இல்ல, நம்ம கொடுக்கும் போறது இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கோசம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கிஃப்ட் பார்க்குறப்ப யார் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவான்? யார் தான் ஞாபகத்துக்கு வருவான்? அந்த கொடுத்தவர் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவார். கரெக்டா? அதுதானுங்க அன்பு. அப்ப நமக்காக உயிரையே கொடுத்துட்டு போயிட்டாரு ஒருத்தர், அவருக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் உயிரெல்லாம் கேட்கல. அதுக்கு போல என்ன சொன்னாரு? நான் சாவத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு போன விஷயங்கள், நான் என்ன பண்ண சொன்னனோ, நான் என்ன சொல்லிட்டு போனோ அதை நீங்க கொடுங்கன்ற. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இன்னைக்கு 6 மணிக்கு நீங்க அந்த பந்தியை அனுசரிக்கும் பொழுது, உங்க பக்கத்துல அந்த பந்தி வரும்பொழுது உங்களுடைய மனசுல என்ன தோணும்னா, தேவனே நீங்க சொன்னது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட யார் வந்து இங்க அனுசரிக்கிறீங்களோ அவங்க அடுத்த பந்தியில கண்டிப்பா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. பிரதர் சொல்லிட்டேன், புரியுதா? நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் தேவனே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அனுசரிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா அடுத்த பந்தியில இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா இல்லை? ஸோ அன்புக்குரிய சகோதரி, இதைத்தான் கடைசியில அந்த மேலிட்டரியில் அந்த சீசர்களை பார்த்து கிறிஸ்து அவருடைய ஜீவனை அவர் கையாலே எடுத்து சீசர்கள் கொடுக்கணும். இதுதான் ஒரு ரொம்ப ஆசையா இருந்தாராம். ஸோ அவங்களுக்கு கொடுத்தாருன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்துடுச்சு. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ கூட அவர் எப்படிதான் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மாதிரி தான் இருந்தார், ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருந்தார். நல்லா கவனிங்க, அப்போ கூட எப்படி இருந்தாருன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை யாரா இருந்தாலும் சரிதான்,
ஒரு கடபாரியத்தை கையில அடிக்கும் போதோ இல்ல குத்தும் போதோ அவன் கண்டிப்பா கத்துவானா கத்த மாட்டான், கண்டிப்பா கத்துவான். அதாவது ஒமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள தவிர எந்த ஒரு மனுஷன் அடிக்கும்போது என்ன பண்ணுவான், கண்டிப்பா கத்துவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு எப்படிதான் இருந்தாரு, எப்படிதான் இருந்தாரு, எப்படிதான் இருந்தாரு, அமைதியா இல்ல, உணர்ச்சியோட தான் இருந்தாரு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வலி எல்லாமே இருக்கு அவருக்கு, அவருக்கு இருக்கு. ஆனா அப்ப கூட எப்படிதான் இருந்தாரு அவரு, இருந்தாரு. அப்ப கூட என்ன பண்ணல அவரு, அவர் வாயை திறக்கவே இல்லைங்க. அப்ப கூட சொல்றாரு, நான் ஆட்டுக்குட்டி தான் சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் அந்த ஞானஸ்தானம் எடுத்துடும் போது அவர் ஒரு ஆட்டுக்குட்டியா தான் உள்ள வர்றார். அந்த 33 வருஷம் ஊழியம் பண்றார், அப்பவும் அவர் ஆட்டுக்குட்டி தான். கடைசியா நீசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கப்படும் போது நான் தான் அந்த ஆட்டுக்குட்டியா இருந்தேன். அப்ப கூட எப்படிதான் இருந்திருக்காரு, நான் ஆட்டுக்குட்டி தான்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்காருன்னா அவர் வாயை திறவாமலே இருக்காரு. அன்புக்குரிய சகோதரி நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதை பின்வாங்க மாட்டார், கரெக்டா பண்ணும். இப்போ ப்ராப்பர்சி கூட என்ன பண்றாருன்னா ரொம்ப கிளியரா பேசுறார். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ கூட நான் ஆட்டுக்குட்டி தான்பா அப்படின்னாங்க. ஸோ ஆட்டுக்குட்டியை எங்கேயாவது இழுத்து போறப்ப அது வந்து என்ன தம்மா அடிக்கப்படும் போது அது கத்தும், கத்துமா கத்தாதா, அது கத்தாது, கெஞ்சும் என்னை விட்டுருங்கன்னு. ஆனா இதுவே அதே ஆட்டுக்குட்டி இந்த மயிர் கத்திரி போது, அதாவது முடியை கட் பண்றப்ப சத்தமே போடாதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மந்தையில அதிக ஆடுகள் இருக்குமா, ஆடுகள் இருக்கிறப்ப அந்த கத்திரி வெட்டுறாரு இல்லையா, அந்த மெய்ப்பெண் வந்து வெட்டுறப்ப ஃபாஸ்டா வெட்டிட்டு போயிரு, பெரிய கத்திரிக்கோள் தான், சின்னதுல இருக்க பெருசா இருக்கும். ஸோ இப்பதான் அந்த மிஷின்லாம் வச்சு பண்றாங்க, அப்பெல்லாம் கத்திரிக்கோள் தான் வச்சு பண்ணுவாங்க. அந்த கத்திரிக்கோள் வச்சு கட் பண்றப்ப தெரியாம என்ன பண்ணிடுவாரு, ஸ்கின்னை கூட கட் பண்ணிடுவாரு. அந்த கட் பண்ணிட்டா கூட அந்த ஆடு கத்தாதான், ஏன்னா கத்துனா திரும்ப நம்ம வெட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கத்தாத அப்படியே இருக்குமா. ஸோ அதே போலதான் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் ஆடுதான்பா, புரியுதுங்களா, நான் கடைசி வரைக்கும் ஆடுதான்பா அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டியை ரொம்ப கிளியரா அந்த ஃபில் பண்றாங்க. ஸோ அப்படின்னு பாக்குறோம். அன்புக்குரிய சர்வசரியில ஸோ நம்ம கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸோ கடைசியில் இன்னொரு ஒரு வசனம் இருக்கு. ஸோ இதை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பெரிய வேதனைக்குள்ள போயிடுறார். ஸோ அந்த வேதனைக்குள்ள போறப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையில் இருக்கிறப்ப என்னுடைய ஜீவனை என்னுடைய ஆவியை என்ன பண்றேன் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறார். ஸோ வாசிக்கலாம் இன்னொரு வசனம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படணும், இதெல்லாம் வேதனை பண்ணணும், இதெல்லாம் யாரோட திட்டம்னா பிதாவாகிய தேவன் திட்டம். இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அவர் அடிக்கப்படுற ஒவ்வொரு அடியும் நம்ம செய்த பாவங்கள் ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 23:46. ஸோ கடைசியாக அவர் வந்து சிலுவையில் இதை தான் பேசிட்டு உயிரை விடுறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. கடைசியா யாருக்கிட்ட தான் அவருடைய ஜீவனை கொடுக்குறார், பிதாவாகிய தேவன்கிட்ட தான். யாருக்கிட்ட இருந்து உரிமை பொருளாக வாங்கிட்டு வந்தாரோ அவர்கிட்ட என்ன பண்றாருன்னா கடைசியா அவர் கையிலே கொடுத்துட்டார். ஸோ என்னுடைய உரிமை பொருளை யாருக்கிட்ட கொடுத்தா சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க யாருக்கிட்ட தான் கொடுக்குறாருன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட தான் இருக்கிறார். ஸோ அந்த கண் சிமிட்டும் நேரம் தான், அந்த ஒரு நிமிஷத்துல தேவன் அவர் கைவிடுறார். ஸோ எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜீவனை இதாட்டு ஒப்படைக்கிறார். ஸோ அதே அந்த கண் சிமிட்ட நேரத்தில் தான் திரும்ப யாருக்கிட்ட கொடுக்குறாருன்னா கிறிஸ்து கிட்ட கொடுக்குறார். ஸோ இதைத்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்லி அங்க அவர் ஜீவனை விடுறார். ஸோ இந்த நினைவு கூறுதல்ல இது இப்போ இதுவரையும் கேட்டீங்கல்ல, இதுவரையும் கேட்டதுல இந்த நினைவு கூறுல நாம எப்படி இருக்க போறோம்,
இந்த நினைவு கூறுதல்ல நாம் எப்படி இருக்க போறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஒரு உரிமை பொருளா, அத்தாரிட்டியா வாங்கிட்டு வந்த பொருளை நம்ம கிட்ட எப்படி சேர்க்கணுமோ, எப்படி பண்ணணும், யாரால் முடியுமோ என்ன பண்ணிட்டார்? மேலே சேர்த்தது அவர் சேர்த்துட்டார். ஆனா நாம இந்த நினைவு கூறுதல அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். இந்த நினைவு கூறுதல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இந்த வசனத்தை வாசி முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம கடைசியான ஒரு இதுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு 6 மணிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நினைவு கூறுதல் தியானங்கள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க யாருமே சகோதர சகோதரிகள் யாருமே போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிட்டு மன்னிப்பு கேட்காதீங்க. இன்னைக்கு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அநேக நாட்கள் கொடுக்கப்பட்டாச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு போய் நீங்க கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம சகோதர சகோதரி இருப்பான்னு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? நாம நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதைத்தான் நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? இதைத்தான் தேவனிடம் சொன்னேன். தேவனே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. ஆனா நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய மனநிலை இருக்கு. அந்த ஒரு நிலைமையோட, அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட இந்த பந்தியை நம்ம அறியலாம். அதாவது தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணுமா? சகோதரர்கள மன்னிங்க. மன்னிக்கிறீங்களா? மனசுக்குள்ள நீங்க நினைச்சாலே போதுங்க. நீங்க போயிட்டு கேட்கலாம் தேவையில்ல. நான் மன்னிச்சிட்டேன் தேவனே அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே. இதைத்தான் இந்த நினைவு கூறுதல்ல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்த ஒரு பாடமா இருக்கு. பொறுமையோடு கேட்டு உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பராக. உங்களுக்கு எல்லாருக்கும் பாடம் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து பண்ணலாம். ஆமாம்.